ஒரு சோகமான சுபகீதம் பாடிட்டு இருக்காங்கல்ல, இவங்க தாங்க நம்ம ஹீரோ கோனி. அதாவது ஹீரோயினி. இவங்க பேரு சன்னு. என்னம்மா அது பொண்ணு ஆனா சன்னான்னு கேட்டா அது அப்படிதாங்க அவங்க பேர் சன். இவங்க எப்பயுமே இந்த பேயெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற ஒரு அமானுஷ்ய சக்தி படைச்சவங்க. எப்படின்னு பார்த்தா பிளாஷ்பேக்ல இவங்களும் உங்க அம்மாவும் ஜாலியா அவங்களோட கிரஷ் லைஃப பத்தி எல்லாம் பேசிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. பின்னாடி ஏதோ ஒரு வண்டி வேகமா வந்துகிட்டே இருக்கு. அந்த வண்டி என்ன மனசுல நினைச்சதுன்னே தெரியலங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட், அவங்க அம்மாவுக்கும் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் என்ன, சுத்தி முத்தி இருக்கவங்க எல்லாம் பேய ஹீரோயினுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா என்ன ஆகுனாங்க எதுவும் காட்டல. பட் ஹீரோயினுக்கு கண்ணுக்கு பேய் தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வேகமா வண்டியை ஓட்டுற ஒரு ஹீரோ. ஒரு நியூஸ் பேப்பர் வந்துச்சுல, அதுல கூட ஹீரோயின் விளம்பரம் தாங்க. அது என்னன்னு நான் போற வர பாட்டுல சொல்றேன். அதாவது இப்ப ஹீரோ என்னன்னா ஒரு பயங்கரமான அண்டர் கவர் காப்புன்னு வச்சுக்கலாம், பெரிய போலீஸ்மேன். அவனோட ஃப்ரெண்டு இவன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. போகும்போது லைஃப் ஜாக்கெட்ல இருந்து எல்லாத்தையும் போட்டுறணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஒரு ஃப்ரெண்டு, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் டாவ இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு போயிட்டு அண்டர் கவர் ஆப்ரேஷன் பண்ணலாம், யாரையாவது வில்லன் குரூப்பை பிடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட ஆப்ரேஷன் என்ன அப்படின்றத அப்படியே சைகையிலே பேசிக்கிட்டு இருக்க. படத்துல எல்லாம் வந்து திரிய வாயில கழிச்சு எறிவாங்கல்ல, அது மாதிரி பயங்கரமா பாம்பு போட்டுட்டு இருக்கானுங்க. மாத்தி மாத்தி அந்த பக்கம் ஷூட்டிங்கு, இந்த பக்கம் செதறலுன்னு போய்கிட்டே இருக்கு. இவங்க பக்கத்திலேயே அடிபடுது, அவங்க பக்கத்திலேயே அடிபடுது. லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கனால பெருசா எதுவும் ஆகல. அப்ப வில்லன் குரூப்ல ஒருத்தர் இருக்கான். அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே வரிசையா எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு நடக்கிறான். பார்த்தா ஷூட் ஆயிடுது. யார் சுட்டதுன்னா ஒருத்தனை படுகை போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க, அவன் தான் சுட்டிருப்பான். அவன் அப்புறம் ஹீரோ சுட்டிருப்பான். ரெண்டு பேருமே விழுகிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஹீரோவோட கனவு. அடிக்கடி இந்த கனவு ஹீரோக்கு வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியே இந்த ஊரை காட்டுறாங்க. ஹீரோயின் தூங்கிக்கிட்டே இருக்கா. ஏந்திரஞ்சலி ஏந்திரன்னு அவங்க அப்பா எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எந்திரிக்கல. நார்மல் அப்பா இல்ல, கோஸ்ட் அப்பா. மண்டையை திருப்பிட்டு கத்து கத்துன்னு கத்துறாரு மகளேன்ட்டு. எல்லாரும் எந்திரிச்சிருப்பாங்க, அவன் மட்டும் எந்திரிக்கலையா அப்படின்ற மாதிரி அவர் கத்தும் போதே, இங்க பாரு நான் வந்து கோஸ்ட் மறந்துடாதான்னு எழுப்புறாரு. ஏப்பா மண்டையை ஒழுங்கா வச்சுக்க மாட்டியா, ஏப்பா அப்படி திருப்புறேன்னு போது, கஸ்டமர்ஸ் எல்லாம் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு, போய் சோழியை பார்த்தாதான் உங்க அம்மாவை நீ பாத்துக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்க. சரி எனக்கு நீ ஒரு போனை வந்து கொண்டு கொடுத்தியே, அது மாதிரி லேப்டாப் எப்ப தருவ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஏப்பா பாப்பா ஒரு போனே கீழே தூக்கி போய் உடச்சவங்களுக்காக உயிரை கொண்டு கொடுத்தேன், திருப்பி எல்லாம் தர முடியாது போங்கப்பா அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. சரி உன் வேலையை எப்ப பார்க்க போற, சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் கத்துறாரு. கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஐபேட் இருந்தா நல்லா இருக்கும்னு அவர் பிரச்சனையும் சொல்ல, ஹீரோயின் செம்ம கியூட்டா ரெடியா இருக்கு. அடியில எவனோ புகை போட்டுட்டு இருக்கான். ஸ்மோக்கிங் எஃபெக்ட்ல இந்த மூவில எல்லாம் சாமியார் ஆடுவாங்கல டிக்கு டிக்கு டிக்குன்னு, அது மாதிரி இவளும் ஆடிட்டு இருக்கா. இந்த ஆட்டத்தை பார்த்தா சாமியார் மாதிரி தெரியல, செம்ம ஹாட்டா தான் இருக்கு. ஆடி முடிச்சு உட்காரா. உங்களது குறைகளை சொல்லுங்கள், நான் அதற்கு நிவர்த்தி பண்ணுகிறேன்ற மாதிரி பார்க்க ஒரு பாட்டிமா சொல்லுது, இதோ இவ இருக்காளே இவளுக்கு தான் பெரிய பிரச்சனை, இவளுக்கு என்னன்னு கேளுங்கன்னு சொல்ல, அந்த பிள்ளையும் என்ன பண்ணுதுன்னா பூவெல்லாம் வச்சுட்டு, இந்த பாருங்க சாமி எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்கன்னோடனே ஹீரோயின் கையை பிடிச்சு பாக்குறா. கையை பிடிச்சு பார்த்தா ஒரு பிளாஷ்பேக். அதுல என்னன்னா ரொம்ப அடிக்கிற ஒரு புருஷங்கார இருக்காங்க. போட்டு பொலன்னு அந்த பிள்ளைய பொழந்துட்டு இருக்கான். என்னங்க மன்னிச்சிருங்க அத்தான் அப்படிங்க போட்டு மிதி மிதி பொத்தான்னு மிதிக்கிறான். அடப்பாவிகளா என்னடா நடக்குதுன்ற மாதிரி இருக்கு. காசு கேட்டு அந்த நாய் அடிச்சிருக்கும் போல. காசெல்லாம் வாங்கிட்டு போகும்போது பக்கத்துல ஒருத்தன் ஹனி சனின்னு கொஞ்சிட்டு அவனை போறான். அடப்பாவி இதான் அவன் பிளாஷ்பேக்கா, பிளாஷ்பேக்ல நான் ரொம்ப அடி வாங்கிடுவேன் போலமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஹீரோயின் ரியாக்ஷன் காட்ட, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, நீங்க பண்ண வேண்டிய உதவி என்னன்னா என் புருஷன் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருக்கான், அந்த லாட்டரி டிக்கெட் மட்டும் விழுகிற மாதிரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல, நான் பண்ணலாம் முடியாது, இதெல்லாம் காடஸஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூபாவை போட, இது எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும், முடியாது 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 அப்படின்னு சொல்ல, மனசு திறந்து நிறைய காசு அவ போட ட்ரை பண்றா. நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். ஆமா, இதுக்கு ஒரு வேலையான ரீசன் சொல்லுவேன். நீ கண்டிப்பா வந்து விழுகுற டிக்கெட் தான் வாங்கணும்ன்றதுக்கு. இல்ல என் புருஷன் ஜெயிக்கணும். முட்டாளே உன்னை போட்டு அடிக்கிறான் அவன் அப்படின்னு சொல்ல, இல்ல அவனுக்கு மட்டும் காசு கிடைச்சிச்சுன்னா என்ன தேட மாட்டான், என்ன அடிக்க மாட்டான், ஃபர்ஸ்ட் உன்னை தேட மாட்டான், அவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குடி கூறு கெட்டவளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. அதுங்களாட்டி ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு வந்து கூட்டத்துல உட்காரானுங்க. கண்டுக்கவே மாட்டேங்கிறானுங்க. அவளை வேற ஹீரோ ஏதோ பின்னாடி பேசிடுவான் போல. என்ன அப்படின்னா நீ போய் தானே சொல்ற அப்படின்னு கேட்க, இங்க பாரு கடவுளே சில சமயத்துல சோதிக்கலாம், யார் வேணாலும் உண்மை இல்லாம போகலாம், கடவுள் உண்மை இல்லாம போக கூடாது, வாடா தம்பி எந்திரிச்சு முன்னாடி அப்படின்னு, எதிரா போட்டுக்கல அப்படின்னு கூப்பிட, மச்சான் அப்படிங்க, தம்பி ஒன்னெல்லாம் கூப்பிடல, அந்த பக்கத்துல ஒரு வெள்ளச்சொக்கா இருக்கான்ல அவனைதான் கூப்பிடுன்னு சொல்ல, என்ன அப்படின்ட்டு அவன் பக்கத்துல போய் உட்கார, உன் கையை கொடுனோடனே அவன் ஒரு பிளாஷ்பேக் தான் நமக்கு காட்டிட்டாங்களே, இந்த மாதிரி ஃப்ரெண்டு இறந்து போனதை நினைச்சு அவன் ஒரு கில்ட்டா இருக்கான், இதுதான் அவன் மனசுக்குள்ள போகுது, நம்மளாலதான் அவன் இறந்து போயிட்டானோ அப்படின்ற மாதிரி. அதாவது உன் கதை எனக்கு தெரியும்டா, என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னும் போதே காப்ஸ் அப்படின்னு சொல்றானுங்க. அது வேற எதுவும் கிடையாது, ஹேண்ட் கப்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. இவங்க போலீஸ். இவன் கையை இருக்க பிடிச்சிட்டு ஓட இவ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் கையை விட்டுட்டு அங்கிட்டு ஓட ட்ரை பண்ண, எல்லாரையும் பிடிச்சி உருட்டி விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கூட இருக்க ஆளுக்கு எந்திரிக்காம அதே இடத்துல உட்காந்துட்டு
என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனை புடிச்சு வச்சிடுறாங்க. ஹீரோயின் ஓடுறா ஓடுறா, அவன் கூட இருக்க பூ போட சட்டக்காரனும் வேகமா ஓடிட்டு இருக்கான். ஆமா, நான் எதுக்கு ஓடிட்டு இருக்கேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நம்மளோட வில்லேஜஸ் ஜெயிக்கணும்னு தான் நான் ஹெல்ப் பண்ணேன். ஆக மொத்தம் நம்ம காசை விட்டு நம்ம ஓடக்கூடாது தம்பி, என்ன நம்ம யோசிச்சாகணும் அப்படின்ட்டு வரும்போதே அவங்க அப்பா வராரு. எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க, இங்க பாருமா மறந்துடாத, அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் நிறைய இருக்கு. நீ எந்த தப்பும் பண்ணல, யார் பொருளையும் அபகரிக்கவும் இல்லை, எதையும் திருடவே இல்லை. அப்படி இருக்க பட்சத்துல நீ எதுக்கு பயப்படணும், போர் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நான் இதுக்கு போய் பண்ணுவேன், எங்க அப்பாவே சொல்லிட்டாரு. இப்ப நம்ம காசுக்காக எங்க பண்றது அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. அவங்க அப்பா உடம்புல புகுந்துட்டு அந்த அலக்கு இங்கிட்டு போறான். டேய் பாத்து போங்கடா அப்படின்ட்டு இருக்க. நடுவுல வந்து குழந்தை மாதிரி உட்கார்ந்து இருக்கேன். ஏதோ திருவிழா கூட்டத்துல காண போன குழந்தைங்கள போலீஸ் பிடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரியே இருக்கு. எங்க என் வாழ்க்கையில நான் போலீஸ் ஸ்டேஷனே பார்த்ததில்லன்ற மாதிரி அந்த அல்லக்கை ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கா. என்னடா உன் பேரு? என் பேரு ரொம்ப டிஃப்ரெண்டான பேரு. பேரு கூட இல்லீகலா வச்சிருக்கடா அப்படின்னு சொல்ல, டிஃப்ரெண்டான பேரான் அப்படின்ட்டு இந்த பாத்திரம் வச்சிருந்தாங்களா, இல்ல நிறைய காசு இருக்கும், அதை ஹீரோயின் தேர்ற காசு கிடைக்கவே இல்லை. இங்க பாருமா லயரு அப்படின்னு சொல்ல, நான் ஒன்னும் லயரும் கிடையாது லாயரும் கிடையாது, நான் எந்த பொய்யும் சொல்ல கிடையாது. நான் வந்து மத்தவங்களுக்கு சேவை செய்யணும்னு தான் நினைக்கிறேன். நீ தேவையில்லாம என்னோட இடத்துல தலையிடுற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு மச்சான், இவ்வளவு ஏதாவது பண்ணணும்னு இருக்கேன், கஞ்சா கேஸ்ல உள்ள போடணும்டான்னு சொல்லிட்டு இருக்க. போடுவாமே ஜெயிலுக்குள்ள, என்னவா ரொம்ப பேசுற அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப அழட்டிட்டு இருக்கா. அவன் ஃப்ரெண்டு அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்கான். உன் ஃப்ரெண்டே நீ ஒழுங்கா இது பண்ணல, உன்னோட கதை எனக்கு தெரியும்டா, ஃப்ரெண்டை கொண்டுட்டேன்னு கில்ட்டியில தானடா இருக்கன்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுறானுங்க. அவளும் காசு இல்லைன்னு சோகத்துல இருக்க. அந்த பூ போட சட்டக்காரன் மட்டும் இதை ஒரு சாக்க வச்சு ஹீரோயினுக்கு ஏதோ ரூட்டு போடுறான். பாத்துக்கலாம் தலைவி, காசு தானுட்டு அந்த பாத்திரத்தை தொட்டு பிளாஷ்பேக்கை யோசிக்கிறா. யோசிச்சு பார்த்தா வேற எதுவும் இல்லைங்க, கூட இருப்பான்ல அந்த அழகான எடுப்பு பல்லழகன், அவன் தாங்க காசு எடுத்திருப்பான். வாடாங்க ஒப்பம் அவனை, எவ்வளவு தைரியம் தான், நான் சேர்த்து வச்சு குருவி மாதிரி எடுத்துட்டு இருக்கேன் காசை, அதை நீ ஆட்டையே போடுவியான்னு சொல்லிட்டு போட்டு மிதி மிதிச்சு கட்டை எடுத்து மண்டையில போடலான்னு கிளம்புவா. மன்னிச்சிருங்க தலைவி, நான் வேணும்ட்டு பண்ணல, நீங்க தான் பேட்டை காசு ஒழுங்கா தர மாட்டேங்கிறீங்க, அதனால என் தேவைக்கு நான் எடுத்துக்கொண்டேன்னு சொல்ல, டேய் தேவைக்கு நான் கேட்டிருந்தா தந்திருப்பேன்லடா வெண்ண அப்படின்னு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, சரி நான் கொஞ்சம் கொஞ்சமா பே பண்றேன் மன்னுச்சு அப்படின்னு சொல்றான். ப்ராமிஸ் தலைவி, நான் வேணும்ட்டு பண்ணல, நீங்கன்னா எனக்கு உயிர், மத்ததெல்லாம் கயிறு, என் இதயத்துல நீங்க இருக்கீங்க கோட்டை, கட்டி இருக்கீங்க வேட்டை அப்படின்னு சம்மந்தமே நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயினும் சமாதானம் ஆயிடுறா. அப்புறம் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போனாதான் நமக்கு நல்லா தெரியுமே, கண்ணுக்கு முன்னாடி கற்பாம்பூச்சி மாதிரி பேயெல்லாம் வந்து வந்து நிக்கும். ஐயோன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துட்டு இருக்கா அவங்க அம்மாவை பார்க்க. அவங்க அம்மாவை சுத்தி நிறைய பேய் இருக்கா என்னெல்லாம் தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கோமால இருக்காங்க. ஒண்ணு இவங்க இறந்து போயிட்டா அந்த ஆத்மா வெளியில தெரியணும், அதுவும் ஹீரோயினுக்கு தெரியல. அதான் கையை பிடிச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அன்னைக்கு விழுந்தது மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அவங்க விழுந்தப்ப ஒருத்தர் இருப்பான்ல, ஒரு பூத பொம்மை மாதிரி ஒரு மூஞ்சி இருக்கான், அவன் இருக்கா. இந்த ஆக்சிடென்ட பண்ணது யாரு, எப்பதான் அதை கண்டுபிடிப்போன்னு எனக்கு தெரியலம்மா, உண்மையிலே மனவேதனையா இருக்கு, நீங்க எங்கதான் இருக்கீங்க அப்படின்னும் போது அம்மாவோட பிளாஷ்பேக் காட்டுறாங்க, ஏதோ ஒரு கஷ்டமான இடத்துல இருக்க மாதிரி. அப்புறம் கவுண்டருக்கு போயிட்டு எவ்வளவு பில்லு எல்லாம் டீட்டெயில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்ச உடனே இவங்களோட பில் எல்லாத்தையும் அவங்க பாஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணதா சொல்றாங்க. அதுக்குள்ளாடி சுத்தி பேய் பொம்மையா இருக்கு. ஒரு தாத்தா பேய் இங்கிட்டு வந்து அவளை பாத்துக்கிட்டே இருக்கு. அவளும் ஐயா தாத்தா அங்கிட்டு போனா இங்கிட்டு வராரு, இங்கிட்டு போனா அங்கிட்டு வராரு, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட அக்கா வந்துட்டா. இவன் தாங்க அந்த நர்ஸக்கா தான் ஹீரோயினோட அக்கா. வந்துட்டு ரெண்டு பேரும் சாப்பிட போகணும்ட்டு கேன்டீன் பத்தி பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, இப்படியே மொட்டையா சுத்தாதடி, லைஃப் செட் பண்ணு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காளுங்க ரெண்டு அக்காவும் தங்கச்சியும். பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வரா. இவன் தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட பாஸோ என்னவோ. அவன் வந்த உடனே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறான். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சரியான அம்மா சாப்பிட்ற மனநிலையில இல்லையேன்னு உடனே ஃப்ரூட்ஸ் நான் உங்களுக்கு கேக்குங்க கொடுக்குறேங்கன்ட்டு வலிகிறான். நன்னா வலிகிறேன் போங்க, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சரி ஓகேங்க, இந்த ஃப்ரூட்ஸ் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன், அம்மா சாப்பிட்டவொடனே எல்லாம் சரியாயிடுன்னு சொல்ல, இவன் என்ன நினைக்கிறா, அதாவது ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா அக்காவையும் இவரையும் கோத்து விடலான்னு பாத்துட்டு இருக்க. சரி 3 பேர் ஒன்னா சாப்பிடலான்னு அக்கா கூப்பிடா, நீங்க 2 பேரும் தனியா போய் சாப்பிடுங்கன்னு சொல்ல, அதுக்கு 2 அப்படியே பாத்துட்டே போயிட்டு இருக்குங்க. ஹீரோயின் ஓரமா ஒளிஞ்சு நின்று அவங்க உண்மையிலே சாப்பிட போறாங்களேன்னு எட்டி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இன்னொரு கட்ல பார்த்தோம்னா ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ எங்க வந்திருக்கான்னு பார்த்தோம்னா ஹீரோயின் இருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கா. ஏன்னா அவ பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிருப்பா, அவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் தேடி வந்திருப்பான் ஹீரோ. தேடி வரும்போது அப்பா பயமுடுத்தணும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நாக்கடிட்டு என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ண, இவன் பக்கத்துல வந்தோடனே தீயெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிருது. அப்படியே பொறியா அப்பா மறைஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் என்ன, ஏதோ ஒரு அரை நிமிஷத்துக்குள்ள மாட்டினமா இருக்குன்னு ஹீரோ உள்ள போயிடுறான். ஆனா ஹீரோயின் தான் வெளியில வந்துட்டாலே. அதனால என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் அங்கிட்டு போயிட்டு இருக்கா.
போகும்போது ரவுடி பசங்களா தேவையில்லாம அவளை வம்பிழுத்துட்டு இருக்கானுங்க. வாங்கடா பாத்துக்கலான்ட்டு. நம்ம ஹீரோயின் தான் ரவுடி பேபி ஆச்சே, சாதாரண பொண்ணு கிடையாதுல்ல. அவங்க தேவையில்லாம வாயடிச்சிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு சும்மா விட மாட்டேங்கடான்னு போட்டு எத்தி உதச்சு வாயெல்லாம் உடச்சிட்டு இருக்கா. பறந்து பறந்து விஜயசாந்தி மாதிரி அடிச்சிட்டு இருக்கா. இவன் அங்க அடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ பறந்து பாஞ்சு எங்கிட்டு இருந்து வந்தானே தெரியலங்க. ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை புடிச்சு வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் இங்கே அப்படின்ட்டு ஏதோ தேடும்போது கத்தி ஒண்ணு கையில கிடைக்குது. இவ வேமா போய் இப்படிதான் குத்துவேன் அப்படின்னு குத்தும்போது கரெக்டா ஹீரோ மேல குத்திரா. நல்லா பண்றடி, சும்மா இருந்தவனுக்கு தேவையில்லாம பேச்சு போட்டு விட்டியடி கையில அப்படின்ற மாதிரி அவன் அடிச்சு துரத்தி விட்டுறான். சாரி வலிக்குதா அப்படிங்க. அப்புறம் இனிக்குமா ஏமா இப்படி பண்றேன்னு பேசிக்கிட்டே கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்து அவ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. நான் வேணும்ட்டு பண்ணல, கோச்சுக்காதீங்க, நான் அதாவது நல்லது செய்யலாம்னு நினைச்சது எப்படியோ ஆயிடுச்சுங்க ஹீரோன்னு சொல்லிட்டே இருக்கா. சரி, நான் உன்கிட்ட சில விஷயங்கள் கேட்கவா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? உனக்கு எவ்வளவு ஏர்னிங்ஸ் வருது? எப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அத பத்தி நான் சொல்லணும்னா என்ன சுத்தி 4 பேர் இருக்காங்க, அவங்கள சுத்தி 40 பேர் இருக்காங்க, மக்கள் எல்லாரும் என்ன சாப்பிடுறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்னு அப்படியே ஃபுல் டேட்டாவும் என்கிட்ட இருக்கும், புரிஞ்சுதா அப்படின்னு அவன் சீரியஸா கேட்டுட்டு இருக்கான். சும்மா சொல்லி பார்த்தையா, நீ என்ன ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு? அவ்வளவு சீன்லாம் இல்ல, அது எனக்கு அது அப்படிதான் அப்படின்னு சொல்ல. அது எப்படி அப்படிதான் ஒழுங்கா சொல்ல அப்படிங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறதுல கைய வச்சுக்கிட்டு சும்மா இருடா சாங்கு போடுற லெவலுக்கு ஒரு சம்பவம் நடந்துருது. திருப்பி திருப்பி மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. மறுபடியும் முதல்ல இருந்து அந்த சாங் போடுற மொமெண்ட் தான் நடக்குது. வெள்ளப்பா வெள்ளப்பா வெள்ளப்பான்னு கத்துறா. வண்டி எங்க இருக்கு, வண்டியை விட்டு போ, வண்டி எடுத்துட்டு போ, நேரா போ, இனி திரும்பி வராத போன்ட்டு கத்துறா. அவன் கத்தி முடிச்சிட்டு என்ன அடுத்த நாளே ஆயிடுதுங்க. அவங்க அப்பா வந்துடுறாரு. என்ன மகளே வளர்ந்துட்ட போல, நேத்து ஒரு ஆம்பளை பையன் வீட்டுக்கு வந்திருப்பான் போல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுவும் அவன் அப்படின்ட்டு அவர் மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்காரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா ஏதோ சந்தேகமா பாக்குறீங்க, என்னப்பா சொல்ல வரீங்க அப்படிங்க. நான் மைண்ட் வாய்ஸ்ல உன்னை திட்டுறேமான்னு சொல்ல, அவன் என்ன பண்ணான், அவன் என்னென்ன பண்ணணுமோ தேவையில்லாம எல்லாம் பண்ணான், ஏன் சீப்ப முதல்ல கூடு அப்படிங்க. எப்படிப்பா உங்களுக்கு தெரியும், நீங்க ஒன்னும் அப்பெல்லாம் சொல்லாதீங்க அப்படின் போது, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ண வரல, என்னன்னு தெரியல, அவனை பார்த்தோன்னே நான் மறைஞ்சு போயிட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்து அந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா, அப்பா சொன்னதெல்லாம். இங்கேயுமே ஜாலியா ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி அந்த கையில இருக்க காயத்தை பத்தி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இவனுக்கு நல்லா தானே இருக்கான், அப்புறம் கஷ்டமாவா இருக்கும். அப்படியே பழைய ஃப்ரெண்டோட போட்டோவை பார்த்துட்டு சோகமா மாத்திக்கிறான். ஏன் அப்படின்னா, இவனும் அவன் ஃப்ரெண்டு இன்னொருத்தனும் இருக்காங்கல்ல, 2 பேருமே அவனுக்கு முடியாத டைம்ல யோசிச்சுட்டு இருக்கானுங்க. தாவ அவனை லவ் பண்றால, நினைச்சு பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்ன நடக்கும் அந்த டைம்ல? அவங்க ஃபீல் பண்ணாலுமே அவனோட பணத்தை பார்த்துட்டு சாரி என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, ஓவரா இதை பத்தி யோசிக்க வேணாம், எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அந்த தான்ற அந்த ஃப்ரெண்டோட லவ்வர் இருக்கால, அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏதோ ஒரு சூழல்னால சில பல பிரச்சனைனால இதெல்லாம் நடந்திருக்கு. இதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருந்தா உடம்புக்கு என்னத்துக்கு ஆகுதுன்னு அந்த பொண்ணு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டா. ஒருவேளை அந்த பொண்ணு உன்னால தாண்டான்னு திட்டிருந்தா கூட இதெல்லாம் நடந்திருக்காதேன்னு நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு கட்டில பார்த்தோம்னா ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட். பாரு, போன சீரியல்ல ஃப்ரெண்டா இருந்தவர் இந்த சீரியல்ல இவங்களோட ஹையர் ஆபீசரா இருக்காரு, ட்ரீட் வச்சிருக்காரு. ஹீரோவுக்கும் அவனோட ஃப்ரெண்டுக்கும் சஸ்பென்ஷன் கிடைச்சிருக்கும், அந்த ஃப்ரெண்டு இறந்து போனனால. திருப்பி அவங்க ரீஜாயின் பண்ணிருப்பானுங்க அதுக்காக. அப்படியே ஹீரோயின் என்ன பண்றான்னா வீட்டெல்லாம் பூட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. சரி எங்க போறது என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, கோஸ்ட் எல்லாம் பார்க்க போறதுனால கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா அவ போற வழியில வண்டி பஞ்சர் ஆயிருது. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு யூ வாண்ட் ஹெல்ப், எனி ப்ராப்ளம் சால்வின்னு கேட்க, ஒரு வெண்ணெய் இல்ல போங்கடாடே அப்படின்னு திட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் ஏன் கேங்க, நில்லுங்க மன்னிச்சிருங்க, நான் விளையாட்டுக்கு சொன்னேங்க, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க, ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அவ கேட்டோடனே, அச்சான் இப்போ ஒரு சொல்யூஷன் சொல்ல போறேன், நான் இந்த பிள்ளைய வண்டியில தள்ளிட்டு போறேன், நீ இந்த வண்டியை தள்ளிட்டு வா அப்படின்னு சொல்ல. நல்லா இருப்பு பங்கு, இப்படி இல்ல இனோவேட்டிவா யோசிக்க சொல்லி யார் அவனுக்கு சொன்னதுன்ற மாதிரி ஃப்ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். ஆக மொத்தம் இந்த ஃப்ரெண்டு செகண்ட் ஹீரோ இவங்களோட நிலைமை, ஹீரோவோட வண்டியை பார்க்க, ஹீரோயினோட தங்கச்சியை பார்க்க, வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டியை வளர்க்க, நீ இப்படியே போயிரும் போல. சரி நான் ஒழுங்கா பிடிச்சுக்குவேன், தேவையில்லாம அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கூடாதுன்னு ஹீரோயின் சொல்ல. ஆமா எல்லா பக்கமும் கிழிச்சு போட்டு வந்து இதுல நாங்க அட்வான்டேஜ் உனக்கு எடுத்துக்கிறோமான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு வேற சிரிச்சுட்டே இருக்கான். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது, மிஸ்பிஹேவ் பண்ணிக்க கூடாதுன்ட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு சிரிக்க. அதே மூமெண்ட்ஸ் தான். ஏமா எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், அவங்க அம்மாவுக்கு எதுவும் முடியலையா, அதை பத்தி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவியா, நான் நீதி வாங்கி தரேன்னு. ஜஸ்டிஸ் தானே, வழங்கின வரைக்கும் எல்லாரும் வழங்கிட்டாங்கன்னு பாஸ்ட்ல நினைச்சு பாக்குறா. ஏன்னா அவங்க அம்மாவை எத்தனை ஆப்போனன்ட் இருக்காங்கல்ல, பேசுறதுக்குள்ளட்டியே வாசல்ல நின்னுட்டு நான் தான் அவங்க லாயர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்தே ஹீரோயினுக்கு ஒரு வெக்ஸ் இருந்துட்டே இருக்கு. அதாவது நம்ம நல்லதுக்கு கத்துனா கூட நம்மள யாருமே பார்க்க மாட்டாங்க, எப்பவுமே யார் ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன். இதனாலே ஹீரோயின் என்ன பண்றான்னா,
அவங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, இதான் எங்க அம்மா படுத்த படுக்கையா கோமா ஸ்டேட்ல இருக்காங்க, அவங்கள பாத்துக்கணும்னு ஆசைதான், ஆனா அவங்களால எந்திரிச்சு வர முடியலன்னு வேதனையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேதனையா பேச, ஹீரோயின் அழகான பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா சும்மா இருப்பானா? அவங்க அம்மாவுக்கு கூட கிளம்பி வருவேண்டான்ட்டு பயங்கரமா இறங்கி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போதான் உண்மையிலே ஹீரோயினுக்கு ஒரு தெம்பு வருது. நமக்குன்னு யாரோ இருக்காங்க போல் இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்படியே நெக்ஸ்ட் கட்ல காட்டுறாங்க. நைட் ஆயிடுது. 2 பேரும் கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது ஹீரோயின் பேயெல்லாம் பார்த்து, "ஆத்தி என்னடா இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகமா இருக்கேங்க." ஹீரோ, "என்னாப்ல பேய பார்த்த மாரி பயப்படுறேன்னு?" கேட்கறான். "அட போடா டேய்! உண்மையிலே டைம் அன்டைம் ஆயிடுச்சுடா. உங்க அப்பனுக்கு பயமா?" "இல்ல இல்ல பேய்க்கு தான்டா பயம். சுத்தி பேயா வரும்னோனே." அவ கூட ஒரு அப்ரசன்ட் இருப்பான் இல்லையா? அவன் வந்து வண்டிய எடுத்துட்டு வந்துருவான். அவன் கூட கிளம்பி போக, "ஐய நான் இருக்கேன்டி" அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோ. இன்னொருத்தரை காட்டுறாங்கங்க. இவன் வேற யாருமே கிடையாது. இந்த கதையில முக்கியமான கதாபாத்திரம்னு வச்சுக்கலாம். இந்த மனுஷனுக்கு ஒரு மகனும் இருக்காரு. அவர் டாக்டருக்கு படிச்சிருக்காரு, பேய பாப்பாரு, எல்லா வேலையும் பாக்குறாரு. பார்ட் டைமா பேயோட்டுற பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. அப்படியே என்னமோ சாமியெல்லாம் கும்பிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு அந்த பையனுக்கு ஹீரோயினோட ஏதோ விளம்பரம் தெரியுது. அப்புறம் அவன் கூட வந்த இந்த விதம் மஞ்சள் கலர்ல ஒரு குச்சி எடுத்து கொடுத்துருக்கான். ப்ரௌன் கலர் குச்சி, மஞ்சள் கலர் துணி சுத்தி இருக்கு. அந்த குச்சியை பார்த்தோன்னே இந்த குச்சிக்குள்ள ஏதோ ஆத்மா இருக்குன்றது தெரிய வருது. யாரோட ஆத்மாவையோ யாரோ சீல் பண்ணி வச்சிருக்காங்கன்றது புரிய வருது. இதை எடுத்து பார்த்துட்டு இதுக்குள்ள நம்ம என்னமோ பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் என்ன, ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்கான். நான் மச்சான், அந்த கிளி உன் பக்கத்துலயே பறக்குது, நீ அந்த கிளிகிட்டயே போய் நிக்கிற, ஏதேதோ சம்திங் சம்திங் இல்லையாங்க. ஒன்னும் இல்லடா சாமி, வேலையை படுறா, வந்துட்டேன் கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஹீரோ அதை நினைச்சு திட்டினாலும் சரி, சிரிச்சாலும் சரி, முறைச்சாலும் நல்லா தண்டா இருக்கான்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள ஒரு ஆசை உருவாக்கி விட்டான் ஃப்ரெண்டு. இப்படிதாங்க நிறைய கலவரங்கள் உருவாருது. அப்படியே ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் அவ கேங்கோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிட சொன்னா அவளோட அப்ரசன்ட் இன்னொருத்த மேல நூடுல்ஸை துப்பி அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கா. ஏன்டா உன் மூஞ்சி இங்க வச்ச, ஆத்தா நீதாம்மா உன் வாயை எடுத்து இங்க துப்புடு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நியூஸ். அதை பார்த்தோடனே நமக்கு வேலை வந்துருச்சுடா, நம்ம பெருசா அச்சீவ் பண்ண போறோம்டான்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கார் வருது. கார்ல எவனோ ஒருத்தன் டாப் டு பாட்டம் ட்ரெண்டியா இறங்கிட்டு இருக்கான். யாருன்னா அந்த கண்ணாடி போட்ட தம்பி தான். ஆத்மாவை தேடிட்டு இருக்கதான் இவர் வேலையே போல. அப்ப டாக்டர் வேலை நம்ம சந்தானம் மாதிரி, அதாவது சந்தானம்ன்றது வேற எதுவும் கிடையாதுங்க, விக்ரம் மூவில வர சந்தானம் மாதிரி பார்ட் டைமா ஒரு வேலை ஃபுல் டைமா ஒரு வேலைன்னு வச்சிருப்பாரு. அதே மாதிரிதான் 3 பொண்டாட்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இல்ல. அந்த பையன் வந்தவனே அவங்க கூட பூ போட்ட சட்டை போட்ட இருப்பான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண ஓவரா பண்ற அப்படின்னு பேச, அதுக்கப்புறம் ஹீரோயின் வரேன்னு சொல்லிடுறாங்க. கூட வந்த உடனே சாமி கும்பிட வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் இவனை பாக்குறா, அவன் கண்ணை பாக்குறா, சுத்தி முத்தி பாக்குறா. பார்த்துட்டு உனக்கு நான் உன்னோட கதைகள் எல்லாம் சொல்றேன்ட்டு கையை பிடிச்சி பார்த்தா அவனோட கதைகள் டிஃப்ரெண்டா இருக்கு. இவங்க ஏதோ ஆத்மாவை தேடினது, சுத்தி வித்தியாசமா நடக்கிறது எல்லாமே தெரியுது. போதும் ஒன்னும் இல்ல நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனுங்களை விரட்டி விடுறதுலயே குறியா இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இவனுங்க சரியான பசங்களா தப்பான பசங்களா, அதாவது வயசு பையன் வயசான பையன் 2 பேருமே இருக்காங்களே, அவங்க சரியான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படியே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனோடய இவன் போறான். அவனுக்கு என்னன்னா ஹீரோயினையே நம்மள வந்து ஹெல்ப் பண்ணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி தாட்டு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினுக்கு இதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு யோசனை. இதெல்லாம் மறந்துட்டு அம்மாவை பார்க்கலாம், அப்படியே சிஸ்டரை பார்க்கலான்னு வரா. சிஸ்டர் கிட்ட இங்க பாரு, உன் முன்னாடி ஒருத்தர் சுத்திக்கிட்டே இருக்கேன், அவனுக்கு மரியாதை ஓகே சொல்லிருன்னு பேசிக்கிட்டு இருக்க. போன பார்ட்ல காட்டியிருப்போம்ல அந்த மனுஷனை பத்தி தான் பேசுறாங்க. அவங்கள்ட்ட ஹீரோ வந்து ஆஜராகிறாரு. அக்காவுக்கு புரிஞ்சது, ஓ இது ஓ அல்ல அப்படின்ட்டு. சரி தங்கச்சி, அக்கா ரொம்ப பிஸியா இருக்கேன், அக்கா அப்படிலாம் கிடையாது தெரியுமா, நம்ம வழிய பேச ஹீரோயின் சிரிக்கிறத பார்த்து லவ்வா அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துடுறா. அக்கா இதே மறந்துட்டேன்டி, போறேன்னு போக, அட இரு கூறுகட்டக்கா போறேன் நீ போடி அப்படின்னு சிரிச்சுட்டே போயிடுறாங்க. அட குடும்பமே இப்படிதான் போல, நல்லா ஒத்துழைக்கிறீங்க எல்லான்ட்டு ஹீரோ வரா. என்னதாண்டா உனக்கு வேணும், எதுக்குடா நான் போற இடத்துக்கு வர இடத்துக்குலாம் வர்ற, என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்க, இல்லம்மா நான் உன்கிட்ட நிறைய சொல்லணும், நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும், நீ வந்து இந்த ஹெல்ப் பண்ணனா உங்க அம்மாவோட கேஸ்ல சால்வ் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அட போடா, நான் அந்த மோன்றவன் தான் வில்லன்னு நினைச்சிட்டு இருக்கேன், அந்த நாய் தான் எங்க அம்மாவை ஏத்துனது அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, மோ மேல எனக்கும் நிறைய கோவங்கள் இருக்கு, அவன் கொஞ்சம் தப்பானாலும் இல்லீகல் பிசினஸ் எல்லாம் பண்றாருன்னு எனக்குமே தெரியும், உனக்கு நான் ஜவாப்தாரி, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, சரி டீல்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூட்டு போறா. வேற எதுவும் இல்ல, அவங்க ஃப்ரெண்ட் இருக்கு ஒரு இடத்துக்கு. அதாவது என்னடி டேட் பண்ண போறியா அப்படி இப்படின்னு அவ கேட்க, அப்படிலாம் இல்லைங்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், இவனுக்கு மேக்கப் போடணும்னு சொல்லிட்டு ரொட்டி மீச மாதிரி கூட்டு வந்துடுறாங்க. யார் யாரையோ அப்படின்ற லெவலுக்கு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. நார்மலா இருந்த மனுஷனை நல்லா மேக் பண்றேன்ற பேர்ல ரொட்டி மீச மாதிரி மாத்திட்டீங்களே சண்டால பாவிக்கலான்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயினுக்காக ஷோ டைம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேருமே ஒரு கேசனோக்கு போவானுங்க. கேசனோக்கு போகணுன்னா ஒரு சில திங்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டாதான் பணக்காரன்னு ஒத்துக்குவாங்க. அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க அப்படியே வெயிட் பண்ணுங்க, ஒரு ஆப்பிள் வரப்போகுதுன்னு சொல்ல உண்மையிலேயே ஹீரோயின் செம்ம ஹாட்டா வராங்க. ஹீரோயின் ஜொல்லு விட்டு ஹீரோவை பார்க்கல, ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்காரு. பார்க்கும்போதே கால் தடிக்கிறத பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கேன். நமக்கு பிடிச்ச பொண்ணு சிரிச்சாலும் நடந்தா தடிக்க விழுந்தா கூட அழகுன்னு ஹீரோ கண்ணில் இருந்தா ரசிக்கணும். 2 நைட்டு கிளம்பி போகுதுங்க. போகும்போது ஓட்டிட்டு இருக்கானுங்க. ஒரு பாஸ் மாதிரி கொடுக்க, இல்லப்பா தம்பி இங்கெல்லாம் இது பண்ண முடியாது, இங்க வந்து மெம்பர்ஸ் மட்டும் தான் அலௌடுன்னு சொல்ல, நான் வந்து உங்க ஓனரோட ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்ல, யூனிவர்சல் இந்த ஒரு பொய்யை தான் இந்த உலகத்துல நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதை தான் இங்கேயும் சொன்ன உடனே சரி இருக்கலாம்டா, நம்ம பாஸ் பொல்லான வேலை பார்க்குறாங்கன்ட்டு அவனை அனுப்பி விட்டுறாங்க. இப்போவா என்னோட வாய் முகூர்த்தத்தை நீ பாப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி கேசினோல விளையாடும் போது அப்படியே அந்த இடத்த வேவு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்படியே வர்றாங்க இல்லையா, வந்த உடனே ஹீரோயினை பார்த்து அவன் சொல்லி விட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கான். பேசும்போதே நாங்கள் வந்து காங் ஃபேமிலி, எங்களுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லி முடிச்சோடனே இங்கே வந்து நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எக்ஸ்பிளைன் பண்ணோடனே எனக்கு சிப்பு வேணும்னு போது இங்கே ரொம்ப ஹை எல்லா சிப்புமே, ஸோ என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இன்னொன்று என் ஆத்துக்கார் வந்து அவங்க கையில் இருக்க வாட்சை கழட்டி கொடுப்பாருன்ற மாதிரி வாட்சை கழட்ட, எவ்வளோ அது எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்ததுல என்ன எவ்வளோ பண்ணுற அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சென்டியாக ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். தாங்கி கேங்கு அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுட்டே வந்து வளைஞ்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பண்ணாதானே இந்த நாய் ஒத்துக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் சிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு வாட்சை மீட்டு தரேன்டான்ட்டு விளையாடுறாங்க. தோத்து போகிறாங்க. போடுற சின்ன அமௌண்ட்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோத்து போயிட்டே இருக்கு. ஹீரோனுக்கும் கஷ்டமாயிடுது. இங்கே பாரு நம்ம பெருசாக இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்போதான் பல்கியாக பெத்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கார்டு மாறி மாறி வருதுங்க. சரி நான் சொன்னா கேப்பியா மாட்டியா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்ல, ஹீரோ வந்து பிடிச்ச போடுன்றனால கோச்சுக்கல. அவன் ரெஸ்ட் ரூம் போகும்போது அப்பா இங்கப்பா இருக்கு, எப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. ஆனா அப்பா வரலைங்க. அவங்க அப்பா சரக்கு அடிச்சுட்டு மட்டையை கிடக்குறாரு அவங்களோட பேய் நண்பர்களோட. என்ன பண்றது, இந்த அப்பாங்கெல்லாம் வந்து ஹீரோ பேசினா சரி, செகண்ட் ஹீரோ வளைஞ்சாலும் சரி, ஆவியா இருந்தா கூட அப்படியே அப்பேல்ட்டு வருவாங்க. இதுவே ஹீரோனுக்கு ப்ராப்ளம்னா ஹீரோ தான்ப்பா வரணுன்ற மாதிரி தான் ஆயிடுது. சரி இப்ப என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஹீரோயின் என்ன பண்றான்னா போன் எடுத்து ஏதோ பார்க்க போறா. பட் போனு முரட்டுத்தனமா ஹேங் ஆகுதுங்க. போனை ஆன் பண்ண ட்ரை பண்ணா மறுபடியும் ஹேங் ஆக ஹீரோயின் பயந்துட்டே இருக்கா. பார்த்தா ஏதோ ஒரு பேய் மாதிரி இருக்கு. போன் மறைய ட்ரை பண்ணுது. எங்கடா அந்த பேயின்னு பாக்குறதுக்குள்ளாட்டி போன் இருக்கு இல்லையா, அது அந்த பேய் தலைகீழ தூங்கிட்டு அப்படின்னு நாக்க நீட்டு ஹீரோயினை பயமுறுத்திட்டு இருக்கு. அதுக்கும் அவசராம ஹீரோயின் நிக்க முடியல. அவ பயந்துட்டாயோக்கா, போன கொடுத்துருக்காக்கா, போனுக்கு கத்திக்கிட்டு இவளும் கத்திக்கிட்டு இருக்கா. இவ கத்துறத பார்த்தா சிரிப்பா தான் வருது. பேய் போ போ சாத்தானே அப்பாலே போ, அப்பா மட்டும் வேணுமா மற்ற பேயெல்லாம் வேணாமான்னு யோசிக்கும் போது அந்த பேய் ஹீரோயினுக்கு பக்கத்துல மூஞ்சியை கொண்டு வந்துட்டு இருக்கு. யாரா நீ இவ்வளோ பக்கத்துல வந்துட்டு இருக்க அப்படின்னும் போது ஹீரோ போலாம் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல, நான் ஒரு கோஸ்ட்டை பார்த்தேன்னு, என்னம்மா சின்ன பிள்ளையாம நீ காமெடி பண்ணாதம்மா, உன்னால ஜெயிக்க முடியலன்னா விடுமா பாத்துக்கலாம், மாமா இருக்கேன் இல்ல, உனக்காக பேங்க் கிரப்ட் வந்தாலும் அசராம தாங்குவேன், பேய்லாம் சொல்லி பயமுடுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே பார்த்தா சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் பேய் இருக்கு. இந்த இடத்த விட்டு போலாம், இந்த இடத்த விட்டு போலான்னு போது இன்னொரு பொம்பளை பேய் வந்து போனை கொடுக்குது. போனும் கீழே விழுந்துருது. ஹீரோவை பார்த்தோன்னே இந்த ஆவிலாம் பயந்து ஓடிடுது. பின்னுக்கு கூடி இவ ஹக் பண்ணிக்கிறா. அடி பாவி, ஒரு வாலிப பையனை என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான சம்பவங்கள்லாம் அவன் யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு பையன் தனியா இருந்தா கூட இவளுக்கு விட மாட்டாளுங்க போல, மேல வந்து விழுகிறாளுங்கன்ற மாதிரி ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து யாரும் எட்டி பார்க்குறாங்களா, ஹீரோ ஹக் பண்ணுற மாதிரி போஸ்ட் கொடுப்பான். தென் ஹீரோயின் சொன்ன மாதிரியே சரி இப்போ நான் சொல்கிறத கேளு, கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு சொல்ல, அப்பன்னு பார்த்து ஹீரோயின் ஜெயிக்கிறாங்க. ஆனால் இந்த கேசினோல கடை வாங்கின எவனோ வந்துட்டு ஹீரோயின் கழுத்தில் கத்தி வச்சு மிரட்ட, நீங்கள் என்ன சீன் போட்டாலும் இங்கே ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, தயவு செஞ்சு அவங்க வேலையை பாருங்க அப்படின்னும் போதே ஹீரோ பயங்கரமாக அவனை வந்து லாக் பண்ணிட்டு தள்ளி விட்டுறாரு. இவனுக்கு இது வித்தியாசமா தெரியுது. நார்மல் நாள் அடிக்கிறதுக்கும் போலீஸ் அடிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதுக்காக தான் சரி நல்லா இருக்கியா ஒன்றும் இல்லைல்ல பத்திரமாரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த ஹாப்பியில் அவன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு ஜெயிச்ச பணத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்க போறான். ஒரு வழியா என்னோட கேசனோவுக்கு வந்து காசு இல்லாமல் போனவன் கோடி பேர், ஆனால் காசோட போகிறது நீங்கள் மட்டும்தான்ற சொல்லிட்டு பணத்தையும் கொடுத்துட்டான். பணத்தை கொடுத்தோடனே வெளியில் வந்துட்டு அந்த ரொட்டி மீசை பிக்கும் போது வலிச்சிச்சா என்ன எனக்காக அடிக்கலாம் செஞ்சிடலான்னு சொல்லும் போது இப்படியே கையை பிடிச்சிட்டு வலிக்காதுன்ற மாதிரி ஹீரோ வலிச்சிட்டு இருக்கான் மனசுக்குள்ள நினச்சிட்டு. அப்புறம் என்ன மேக்கப்லாம் முடிச்சுட்டு வெளியில் போக ட்ரை பண்ணுறானுங்க. வெளியில் போயிட்டு நிற்கும் போதே ஒரு எரும மாடு இருக்க மாதிரியான ஒரு ஃபீல். ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நான் வெளில போகிறேன்னு. நீ வா ஓடிடலாம் என்னடியே தெரியுது, எருமை தெரியுதுடா பேசாமறா எருமை அப்படின்ட்டு இருக்கா. உன்னை நோக்கி தானே வருது எருமை, வாடா ஓடிடலான்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வர.
இவனும் அந்த பிள்ளை கூப்பிடுற இடத்துக்குலாம் ஓடிக்கிட்டு இருக்கான். அவங்க எனக்கு தெரியாதுல்ல. என்ன பிள்ளை சொல்ற? ஒண்ணுமே இல்ல பிள்ளைங்க, வெறும் வாழைக்குலைதான்ல இருக்குன்னு சொல்ல, எல்லா வாழைக்குலையும் அதுவா உடையுதா சாயுதான்ற மாதிரி போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து 2 பேரும் தடுக்கி கீழே வேற விழுந்துறானுங்களா. ஹீரோ கையை பிடிச்சோடனே எறும்பு பறந்து போயிருது. என்னாச்சு என்னாச்சு, ஏமா பாப்பா சன்னு செல்லம் புஜ்ஜு அப்படின்னு சொல்ல, இல்ல இங்க ஒரு எருமை இருந்துச்சு, இந்த எருமையை பார்த்தோன்னா இந்த எருமை போயிடுச்சு, அது எப்படின்னு தெரில அப்படிங்க. நான் எனக்கு ஆளை இலை மட்டும்தான் தெரியுது, அதை மட்டும் தான் பார்த்துருக்கேன்னு 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு அவன் வைக்கப்பட்டு இருக்க, நீ பாடியில போக கட்டையில போக ஒரு பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சா பிடிச்சிக்குவியாடா கிறுக்கு பையில அப்படின்ட்டு பிடிச்சி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கா. அப்புறம் என்ன நடக்கும், அப்படியே இன்னொரு கட்டில் அந்த எருமை அனுப்பின எகிப்திய இதிகாசம் பார்த்துட்டு இருக்காப்ல. அவர் பார்க்கும்போது இன்னொரு ஒரு பொம்மை மூஞ்சி பேய் மூஞ்சி மாதிரியே இருக்கார்ல, இவர் தான் இந்த மூங்க. நானும் மூன்னு சொல்லும்போது செம்மையா வெளில இருப்பாருன்னு பார்த்தா இவர் கொஞ்சம் பொம்மை குட்டி மாதிரி இருக்காரு. நம்ம ஹீரோ பையன் வீட்டில் ஹீரோயினை ட்ராப் பண்ணிட்டு வந்து கண்ணை முன்னா, ஏன்டா அப்படி இருக்க, என்ன பண்ற, டே எனக்கு நீ ஹெல்ப் பண்ற, மட்டும் ஜெயிலுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடா ஹஸ்கி வயசுல பேசுற, நீ தான் என் உலகமேன்னு சொன்ன, கிஸ் பண்ண வரா. இதெல்லாம் ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக வாங்கி வச்சுருக்கேன். கடைசியில் அது கனவு. சே, கனவுல தான்டா கிராதகி இதெல்லாம் பண்ற, நேரில் கடின்னு கடிக்கிறான்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ என்ன காட்டுறாங்க, அவ கேங்கோட ஜாலி காடுகளை சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்க. வேற ஏதாவது பேய் இருக்கா பிசாஸ் இருக்கான்னு பார்க்கும்போது பார்த்தா தட் டென்டிஸ்ட் பிளஸ் சந்தானம் அவன் வரான். வந்தவொடனே அவன் கூட இன்னொருத்தர் வராங்க. நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் காட்டணும் அப்படிங்க, காட்டுன்னு ஹீரோயின் சொல்ல, என்னடா சொல்ல வரீங்க, ஏதாவது புரியுற மாதிரி நடத்துக்கவங்களேன்னு சொல்லும்போது, இல்லை உன்னோட பர்சனல் விஷயம், ஒரு சில விஷயம் இந்த சோலு பாடி இதெல்லாம் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு ஒரு கண்ணாடியை வேற கொடுக்குறேன். இந்த கண்ணாடியை நீ போட்டு பாரு, உனக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பிகாஸ் ஏன்னா யாரை நம்ம பார்க்குறோமோ அவங்க கண்ணில் சோல் சுற்றி தெரியும். பட் என்ன பார்க்கும்போது நீ மல்டி கலரில் ஒரு விஷயம் பார்க்குறியா, அதான் சோலுன்றது உங்கள் அம்மாவை பார்த்தா அது தெரியாது, அவங்க சோல் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிருக்குன்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டுறான். இவன் பேசுறத நம்ப முடியாதான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. சரி நான் நம்புறேன்னு ஹீரோயின் சொல்றா. இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும், நிறைய பேசணும். உங்கள் அம்மாவோட சோலை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க, அவங்க சோல் இருக்க வேண்டிய இடத்துல எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி இவங்க 2 பேரும் இதை பற்றி பேசுகிறாங்க. நீ யார் கையிலையாவது தப்பாக மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, விளையாடாதடான்னு சொல்ல, நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன் பாப்பா, ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு இல்லையா, அவங்க சோலை யாரோ கட்டி வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்ல, இது எல்லாமே அதிர்ச்சியாக இருக்கு ஹீரோயினுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாத்தையும் நினைச்சு ஹீரோயின் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காள். அவ கூட இருக்க அப்ரசண்டிகள்லாம் அதுக்கு சமாதானப்படுத்துறதுக்காக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏரியாவில் இருக்க லேடிஸ் அபாயம் ஆபத்து உதவி செய்ய வேண்டுகிறேன் கடவுளம்மான்னு சொல்ல, ஏமா கடவுள் இதுக்கெல்லாம் உதவி பண்ணாதுன்னும் போது நீதாங்க உதவி பண்ணி ஆகணும், ஏதோ ஒரு இடத்துல பேய் இருக்கான் பிசாசு இருக்கான் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணுங்க, ஏக்கா நீ தாங்க கடவுளம்மா பண்ணி ஆகணும்னு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்பா இப்படி உயிரெடுக்கிறீங்க, தெரியாத்தனமா அந்த ஏரியாவுக்கு கடவுளம்மான்னு கிளம்பி வந்தேன், அம்மன் தாயின்னு இவங்க போட்டு வறுத்தெடுக்கிற தொல்லை தாங்க முடியணும் போது அவ கூட இருக்க எல்லாருக்குமே காக்கா வலிப்பு ஒரு பக்கமா வெக்ஸ் இழுத்துக்கிட்டு கிடக்கு. அப்படி நடிச்சாலும் வாங்கடா அப்படின்ட்டு எல்லாரும் ஏதோ காட்டுக்குள்ள ஒரு தனியான இடத்துக்கு போயிட்டு இருக்கானுங்க. என்னன்னா ஹீரோயினுக்கு பேய்னா ரொம்ப பயம். ஆல்ரெடி அவள் அடிக்கடி நிறைய பேய பாப்பா. இதில் யாரையோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குன்னு சொன்னோடனே சரி நம்ம போய் தானே ஆகணும் இந்த சூழல்லன்ட்டு ஹீரோயினும் கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளும் அப்படி போகணும் இப்படி போகணும்னு ஏதேதோ யோசிச்சுட்டு இருக்க. ஊருக்குள்ள அடிக்கடி குழந்தைங்க காணா போயிட்டு இருக்காமா, அதை கண்டுபிடிக்கணுமா கடவுள், அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம வழி இல்லாம அவ உள்ள போன மாதிரி தோணுது. ஹீரோயின் கூட ஒருத்தர் இருப்பான்ல, அவன் இமேஜினேஷன்ல ஹீரோயின் அவனை ஹக் பண்ற மாதிரியும் பேய் வருது பயமா இருக்குன்னு ஹக் பண்ற மாதிரியுமே யோசிச்சுட்டு இருக்கான். அவன் என்னன்ட்டா நான் இருக்கேன் கவலைப்படாது நான் இருக்கேன் இழிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் எப்படியாவது ஹக் பண்ணிடுறோம் ரொமான்ஸ் பண்ணிடுறோம் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான் போல. அவன் ஹக்கீஸ் பண்றது வேற யாரும் அந்த ஏரியால இருக்க குண்டக்காவை தான். ஐயக்கா அப்படின்னு அந்த கிணமும் வெக்கப்பட்டு இருக்கு. இந்த கன்றாவி எல்லாம் பார்த்த ஹீரோயின் போதுண்டா நீங்க ரொமான்ஸ் பண்ணது நான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. நாங்க உள்ள போறான் உள்ள போறான் போயிட்டு ஜாலியா ஃபன் பண்றோன்னு அவன் இந்த பூ போட சொல்ற மனசுல நினைச்சதை நடத்தி காட்ட பார்த்தா ஹீரோ வந்துட்டேன், டே இதுக்கு தாண்டா எங்களை அபிஷியலா ஹீரோன்னு சொல்லுவாங்க, நான் இருக்கேன்டான்னு சொல்ல. அவனுக்கு என்னன்னா சரி அப்பா ஏற்கனவே இவன் கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டான அண்டர் கவர் காப்பா இருக்காமங்களே, சோ உன்னோட செக்யூரிட்டி சேஃப்டி இதெல்லாம் பார்க்க வேண்டியது உங்க அப்பாவோட கடமை அப்படின்ட்டு இருக்காரு. அந்த இமேஜினேஷன்லாம் வருது. நான் உங்கள்கிட்ட வர முடியாதுடானா எதுக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வர முடியாது, நான் எதுக்கு உனக்கு வடக்க சொன்னோம் அப்படின் போது நீ என்ன பயப்படுற என்னை பார்த்துன்னு சொல்ல, பரவாயில்ல எதா இருந்தாலும் பார்த்துக்கோ நான் ஜென்டில்மேன் இல்லையா, அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், நான் ஆம்பளை புள்ள அப்படின்ட்டு ஹீரோ உள்ள போயிட்டு இருக்கான்.
உள்ள போகும்போது இதுக்கு ரெண்டும் டார்ச் லைட் அடிச்சுட்டு பேய் எங்கே பேய் எவனையோ கடத்திருக்காங்கன்னாங்க. யோ கண்ணையா வச்சிருக்க அது பேயா ஏயா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல இருந்தாலும் நான் வருவேம்மா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு கோஸ்ட் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்குது. அவ கத்த கதற அதுங்களாட்டி கதை முடிஞ்சிருச்சு. மீதி பாட்டு நம்ம நெக்ஸ்ட் கட்ல கண்டினியூ பண்ணி சொல்லிக்கலாம்.